மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த குக்கர் காஞ்சதும் இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் மட்டன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சம் நம்ம வாசனை பொருட்கள் சேர்த்துடலாம். ஒரு 2 வந்து வத்தல், அப்புறம் சின்ன துண்டு பட்டை, ஒரு ஜாதிபத்திரி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு ஏலக்காவை கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல வாசனை இறங்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொரியட்டும். கொஞ்சம் பொரிஞ்சதும் இதில் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை வந்து பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. பொடியாக வெட்ட வேண்டாம், 1-2 வெட்டினா போதும். சின்ன வெங்காயத்தை 1-2 வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டியிருக்கேன். போட்டு இதை வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. ஸோ இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது போடும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். 2 தக்காளியை பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. அந்த தக்காளி சேர்த்துடலாம். ஸோ தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே வெங்காயம் தக்காளி சேர்த்ததும் உப்பு சேர்த்துருங்க. இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா தக்காளி அப்போ தான் நல்லா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சாதான் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த குழம்பு இல்லை, எந்த குழம்புக்குமே அப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு மல்லியும் புதினாவும் அதை வந்து கழுவி வெட்டி வச்சுக்கோங்க. அதை போட்டுடலாம். இதை போட்டு லைட்டாக வதக்கிட்டு இதில் வந்து நம்ம இப்போது மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா வந்து பாக்கெட் மசாலா, அதாவது மட்டன் குழம்பு மசாலா தான் நான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், மட்டன் மசாலா. ஸோ இது 1 கிலோக்குள்ளே மட்டன் மசாலா இதை சேர்த்துடலாம். ஸோ இந்த மட்டன் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா அந்த மசாலா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் மட்டன் சேர்க்க போகிறோம். மட்டன் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 1 கிலோ மட்டன். 1 கிலோ மட்டனை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. நல்லா இடம் கறியுது. அதனால் இந்த மட்டனை போட்டு அந்த மசாலாவில் நல்லா புரட்டி விட்டுடலாம். இப்போ மட்டன் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த மசாலா நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். தண்ணி எதுவுமே விட வேண்டாம். உப்பு செக் பண்ணி இதை மூடி வச்சிடலாம். தண்ணி விட வேண்டாம். தண்ணி வந்து இந்த மட்டன் தண்ணி விடும். தண்ணியிலே இந்த மட்டன் வேகட்டும். அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தண்ணி விடாமல் மூடி வச்சு கரெக்டாக ஒரு விசில் வச்சுக்கோங்க. வெயிட் போட்டு ஒரு விசில் வச்சிடலாம். இப்போ மட்டன் வேக வச்சு ஒரு விசில் வந்து விசிலும் அடங்கிட்டு, ப்ரெஷர் அடங்கிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் வந்து நல்லா ஒரு 3/4 பதம் நல்லா வந்துட்டு, இளம் கறிங்கிறதுனால நல்லா வெந்துட்டு. பாருங்கள், நல்லா வெந்துட்டு மட்டன். ஒரு 3/4 பதம் வந்துட்டு, ஃபுல்லாக வேகலை, 3/4 பதம் வந்துட்டு. இப்போது இது கூட தேங்காய் பால் நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து அரைமுடி தேங்காயிலேருந்து எடுத்த தேங்காய் பால். இந்த தேங்காய் பாலை நல்லா சேர்த்துடலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக எடுக்காதீங்க. கெட்டியாக எடுத்த அரைமுடி தேங்காயிலேருந்து எடுத்த தேங்காய் பால். இந்த தேங்காய் பாலை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்து திரும்பவும் நம்ம இதை வந்து மூடி வச்சு 2 விசில் வேக வைக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணி சேர்க்க இந்த டேஸ்ட் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். இப்போ மூடி அந்த விசில் போட்டு கரெக்டாக 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ 2 விசில் வச்சு ப்ரெஷராக அடங்கிட்டு இப்போ மட்டன் வந்து சூப்பராக நல்லா வெந்துட்டு, இளம் கறிங்கிறதுனால அது சீக்கிரமாக வெந்துட்டு. ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு விசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மட்டன் சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. இது ரெடிமேட் மசாலா அப்படிங்கிறதுனால இந்த மட்டன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி. சீக்கிரமாகவே வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.